நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் நடைபெற்ற சர்வதேச மகளிர் தின விழாவில் கேக் வெட்டியும் 55 பயனாளிகளுக்கு 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. நாமக்கல் மாவட்ட நிர்வாகம் சார்பில் சர்வதேச மகளிர் தின விழா நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவர் திருமதி சா. உமா தலைமையில் நடைபெற்றது. சர்வதேச மகளிர் தினத்தை ஒட்டி மாவட்ட ஆட்சித்தலைவர் கேக் வெட்ட அனைவரும் கைத்தட்டி விழாவை கொண்டாடினார்கள். இதனையடுத்து பல்வேறு துறைகள் சார்பில் 55 பயனாளிகளுக்கு 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. அப்போது நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சா. உமா பேசும்போது, திருநங்கைகளுக்கு அதிக அளவில் வீட்டுமனை பட்டா கொடுத்த மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் என குறிப்பிட்டு பேசினார். நாமக்கல் மாவட்டம் மிகவும் பெண்களுக்கு பாதுகாப்பாகவும் பெண்களை முன்னேற்றுவதற்கு ஒரு முன்னோடி மாவட்டமா வளர்ந்தது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், திருச்செங்கோடுல இருக்கிறது அர்த்தநாரீஸ்வரர். ஆணையும் பெண்ணையும் சமமாக பாவிக்கக்கூடிய அளவுல நம்ம மாவட்டத்துல எந்த விதமான பாலின பாகுபாடும் கிடையாது. நம்ம பெண் கல்வி ஆகட்டும், இல்ல பெண்ணுக்கான சுதந்திரம் ஆகட்டும், இல்ல பெண்களை தொழில் முனைவோரா முன்னேற்றி அழகு பார்ப்பதாகட்டும், எல்லா விஷயத்திலுமே பெண்களுக்கு மிக மிக சாதகமான மாவட்டம் தான் நம்மளுடைய நாமக்கல் மாவட்டம். அதுல ஒரு சின்ன ட்ரெய்லர் தான் நீங்க பார்த்திருப்பீங்க. எத்தனை பெண் அதிகாரிகள் இன்னைக்கு நம்ம உங்க சார்பா உங்களுக்கு அரசோட திட்டங்களை கொண்டு சேர்ப்பதில் அவங்களும் ஒரு படியா இருக்கிறாங்க. எல்லாரையுமே இன்னைக்கு மனப்பூர்வமா இங்க வாழ்த்தி பாராட்டு தெரிவிச்ச நம்மளுடைய மதிப்பிற்குரிய பாராளுமன்ற உறுப்பினர், மாண்புமிகு ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர், மதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு அனைத்து பெண் அதிகாரிகள் சார்பா உங்கள் சார்பாகவும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். இதனையடுத்து மாநிலங்களவை உறுப்பினரும் நாமக்கல் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தலைவருமான திரு KRN ராஜேஷ்குமார் பேசும்பொழுது, பெண்களால் தான் ஆண்களால் வெற்றிகரமாக செயல்பட முடியும் என்றும் ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் கட்டாயம் உள்ளார் என்றார். இப்போ நம்ம அரசாங்க அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே பெண்கள் தான் இருக்கிறாங்க. நம்ம கலெக்டர் பெண்கள், CO பெண்கள், எல்லா இடத்துலையும். நம்ம முதலமைச்சர் இப்போ ஒரு உத்தரவு போட்டிருக்கிறார். என்ன தெரியுமா? அரசாங்க வேலை வாய்ப்புல முதல்ல தலைவர் தான் 33% இடஒதுக்கீடு கொண்டு வந்தார். இப்ப எவ்வளவு தெரியுமா உயர்த்தி இருக்கிறாங்க? அரசு வேலை வாய்ப்புல 40% பெண்கள். எனக்கு மனைவி இருக்கின்ற காரணத்தினால்தான் என்னால் நிம்மதியாக எல்லா இடத்துக்கும் செல்ல முடிகிறது. அதனால்தான் இந்த பெண்கள் தான் வீட்டின் கண்கள் மட்டுமில்ல, நாட்டின் கண்களும் பெண்களே என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இதனையடுத்து ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் டாக்டர் மா. மதிவேந்தன் பேசும் பொழுது, திட்டங்களை மிக சிறப்பாக கையாண்டு இந்த மாவட்டத்தில் மிக சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கிற நம்முடைய மாவட்ட ஆட்சியர்களுக்கும் எங்களுடைய மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அவருக்கு உறுதுணையாக இந்த மாவட்டத்தை சார்ந்த அனைத்து அரசு சார்ந்த மகளிர் அலுவலர்களுக்கும், அதே போல இங்கே குழுமி இருக்கும் அனைத்து மகளிர் சுயஉதவி குழு மற்றும் பயனாளிகளுக்கும் எங்களுடைய அனைவரும் சார்பாக மகளிர் தின வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது நாமக்கல் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியராக மகளிர் உள்ளார். அதேபோன்று மாவட்ட உயர் பதவிகளில் பெரும்பாலான பெண் அதிகாரிகள் உள்ளனர். அவர்கள் அனைவருக்கும் சர்வதேச மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். அமைச்சர் திரு மா. மதிவேந்தன் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினர் திரு ராமலிங்கம், மாநகராட்சி மேயர் திரு கலாநிதி, துணை மேயர் திரு பூபதி, அரசு அதிகாரிகள், மகளிர் என பலரும் கலந்து கொண்டனர்.